சும்மாங்கிறத திருப்பரங்குன்றத்தை ஊதி பெரிதாக்கியது யார்? நவாஸ்கனி போறதுக்கு அங்க என்ன ரைட்ஸ் இருக்கு? அங்க போய் மாமிசம் சாப்பிடறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அதையெல்லாம் பார்த்து மேல நீங்க கைது பண்ணீங்களா, நடவடிக்கை எடுத்தீங்களா? காரணம் சிக்கந்தர் பாதுஷாவினுடைய கல்லறை கோரிப்பாளையத்தில் இருக்கின்ற மசூதிக்குள் இருக்கிறது அப்படின்னு நீங்க யாரு என்ன சொல்றாங்கன்றது தெரியல. ஆனால் ஒரு சில பேர் ஒரு கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. இருந்தாலும் அந்த கருத்துக்கள் சரியில்லாத கருத்துக்கள் தான். எப்பவும் போல அவங்க வாட்டுக்கு போக வேண்டியது, வர வேண்டியது. எல்லாம் இப்போ வரைக்கும் மாமா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி நல்லா பழகிக்கிட்டு இருக்காங்க. இது வேண்டாத பிரச்சனைன்னு நினைக்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறோம். நம் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் கடந்த சில மாதங்களாக பிரச்சனை நிலவி வருகிறது. அதற்கு முதற்கண் காரணம் சிக்கந்தர் மசூதி என்று பலரால் கூறப்பட்டு வரும் நிலையில் அங்கிருக்கும் மக்கள் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம், சில அமைப்பை சேர்ந்தவர்கள்தான் இங்கே தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி வருகின்றனர் என்று குறிப்பிட்டு கூறுகின்றனர். இந்த மசூதியை சேர்ந்த இஸ்லாமியர்களும் முருகன் கோவிலை சேர்ந்த இந்து மக்களும் சமத்துவத்துவத்தோடு தான் எப்போதும் பழகி வருகின்றனர். இந்து கோவில்களில் எப்படி ஆடு கோழிகளை பலி கொடுத்த அதனை கறி விருந்தாக சமைத்து பரிமாறுவார்களோ அதனைப் போலவே அந்த மசூதியிலும் கறி விருந்து படைக்கப்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் டிசம்பர் 26 அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு பல இந்து சமயத்தை சேர்ந்தவர்கள் தடை விதித்ததாகவும் இதன் மூலம் அந்த பிரச்சனை வலுத்தது என்று கூறப்படுகிறது. இதற்கு முன்னரே இது போன்ற பல பிரச்சனைகள் வந்த போதிலும் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாகத்தான் இருந்துள்ளனர். ஆனால் சில அரசியல் ஆதிக்கம் மிக்கவர்கள் இந்த பிரச்சனையை பூதாகரப்படுத்துவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு கூறி வருகின்றனர். யாரு என்ன சொல்றாங்கன்றது தெரியல. ஆனால் ஒரு சில பேர் ஒரு கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. இருந்தாலும் அந்த கருத்துக்கள் சரியில்லாத கருத்துக்கள் தான். எப்பவும் போல் அவங்க வாட்டுக்கு போக வேண்டியது, வர வேண்டியது. நாங்கள் எப்பவும் போல் எங்கள் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வர்றதே நல்லதாக இருக்கும். எப்போவுமே அந்த காலத்தில் இந்த காலத்தில் வரைக்கும் நாங்கள் ஜாதி மதம் பார்க்காம தான் ஒற்றுமையாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இன்னமும் அப்படி தான் வாழணும்னு விரும்புகிறோம். இவ்வளோ நாள் அந்த மாதிரி வந்தது கிடையாது. இப்போ ரொம்ப இதாக இருக்காங்க. அதனால் சமாதானமாக போகிறது நல்லது. எல்லாம் இப்போ வரைக்கும் மாமா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி நல்லா பழகிக்கிட்டு இருக்காங்க. இது வேண்டாத பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இத்தனை காலமா சும்மாங்கிறத திருப்பரங்குன்றத்தை ஊதி பெரிதாக்கியது யார்? நவாஸ்கனி போறதுக்கு அங்க என்ன ரைட்ஸ் இருக்கு? அங்க போய் மாமிசம் சாப்பிடறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அதையெல்லாம் பார்த்து மேல நீங்க கைது பண்ணீங்களா, நடவடிக்கை எடுத்தீங்களா? காரணம் அப்பீஸ்மெண்ட், மைனாரிட்டி கம்யூனிட்டி அப்பீஸ்மெண்ட் ஓட்டு எனக்கு வேணும், அப்பதான் அவங்க ஓட்டு போடுவாங்க. அதற்கு அக்கறை சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அமைதியான முறையில இந்து பக்தர்கள் வந்தா, முருக பக்தர்கள் வந்தா ஏன் கை வைக்கிறீங்க? இதைத்தான் நான் திரும்ப கேட்கிறேன். அதனாலதான் விலாவரியா சொல்ல வேண்டிய ஒரு கடமை பிரிவி கவுன்சில் தீர்ப்புல இருந்து. அதனால காவல்துறை NDPS கேஸ் அங்க அனுப்புங்க. வெறும் 1122 கேஸ் போட்டு வச்சிருக்காங்க 3 வருஷத்துல. ஒரே வருஷம் 9632. சிக்கந்தர் பாதுஷாவினுடைய கல்லறை கோரிப்பாளையத்தில் இருக்கின்ற மசூதிக்குள் இருக்கிறது அப்படின்னு நீங்க கொடுத்துருக்கீங்க. கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன். அப்போ அங்க திருப்பரங்குன்றத்துல மலை மீது தர்கா இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல. ஒண்ணு. ரெண்டாவது, சிக்கந்தர் எப்படி கொல்லப்பட்டார்? குமார கம்பண்ணன்கிற விஜயநகர பேரரசு மன்னர் படையெடுத்து 24 மணி நேரத்தில் இஸ்லாமிய ஆட்சியை அடித்தார். அப்போ உயிருக்கு பயந்து மலை மீது ஏறிய சிக்கந்தரை மேலே ஏறி சென்று குமார கம்பண்ணன் வதம் செய்தார். இது ராஜா சொல்ல வேண்டாம். அது என்ன கள்ளக்கோட்டமா காவல் கோட்டம். நம்ம கம்யூனிஸ்ட் MP சு வெங்கடேசன் அவர் எழுதியிருக்கிற புஸ்தகத்தில் அவரே நரேட் பண்ணியிருக்கார். சரி, நாயக்க மன்னர்கள் கிட்டத்தட்ட இந்த சிக்கந்தர் பாதுஷாவுக்கு பிறகு 300-400 வருஷம் அவர்கள் தான் ஆட்சியில் இருந்திருக்காங்க. அவர்கள் ஆட்சியில் இருந்தப்ப இவங்க கந்தர் மலையில் ஏறி இது கட்டியிருக்க முடியுமா? இல்லை. ரெண்டாவது,
ஒன்று கவர்மெண்ட்டே சொல்லிடுச்சு. என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே இருந்த ஒரு கட்டிடம், அது வசந்த மண்டபமா என்ன தெரியாது, அதைத்தான் பிற்காலத்திலே இவர்கள் தர்கா என்று சொன்னார்கள். அண்ணன் தம்பி போல் பழகும் இந்து மற்றும் இஸ்லாமியருக்கு நடுவில் இது போன்ற பிரச்சனைகளை உருவாக்கும் அரசியலமைப்பை சார்ந்தவர்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை குறிப்பிடுங்கள்.